ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலிருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருந்தாங்க. இப்போ இன சுழற்சி முறையில் எத்தனை காலி பணியிடங்கள் இருக்குங்கிறத வந்து பார்க்க போகிறோம். விருதுநகர் மாவட்டத்தில் விருதுநகர் ஊராட்சி ஒன்றியத்தில் வந்து மொத்தம் 2 காலி பணியிடங்கள் இருக்குது. ஒன்று வந்து அலுவலக உதவியாளர், இதுக்கு வந்து எஸ்சிஏ பெண் விடோ வந்து இவங்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும். அடுத்தது வந்து ஈர்ப்பு ஓட்டுநர், இது வந்து ஜென்ரலில் உள்ளவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். விருதுநகர் வத்திரா குயிர்ப்பு ஊராட்சிக்கு வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது, அது வந்து ஈர்ப்பு ஓட்டுநருக்கானது. அது வந்து ஜென்ரல் உள்ளவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். காரியாப்பட்டிக்கு ஊராட்சி ஒன்றியத்தில் மொத்தம் 2 போஸ்டிங் இருக்குது. ஒன்று வந்து அலுவலக உதவியாளர், அது வந்து ஜென்ரல். அப்புறம் ஈப்பு ஓட்டுநர் வந்து பெண் எஸ்சிஏ விடோ வந்து முன்னுரிமை வழங்கப்படும். அருப்புக்கோட்டை ஊராட்சி ஒன்றியத்துக்கு வந்து ஒரு காலி பணியிடம் இருக்கு. இதுக்கு வந்து அலுவலக உதவியாளர் பதவிக்கு வந்து எஸ்சிஏ விடோ பெண்கள் வந்து முன்னுரிமை வழங்கப்படும். நரிக்குடிக்கு ஊராட்சி ஒன்றியத்துக்கு வந்து ஒரு போஸ்டிங் இருக்கு, ஈப்போ ஓட்டுநர், இது வந்து ஜென்ரல், அவங்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும். சாத்தூருக்கு வந்து மொத்தம் 2 காலி பணியிடங்கள் இருக்கு. ஒன்று வந்து அலுவலக உதவியாளர், அதில் வந்து ஜென்ரலுக்கு ஒன்றும் பெண் எஸ்சிஏ விடோக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும். திருச்சூழி ஊராட்சி ஒன்றியத்தில் வந்து மொத்த காலி பணியிடங்கள் 1 அலுவலக உதவியாளருக்கு இருக்குது, அது வந்து எஸ்சிஏ பெண் விடோக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும். வெம்பக்கோட்டை ஊராட்சி ஒன்றியத்தில் வந்து காலி பணியிடங்கள் வந்து 1 இருக்குது, இது வந்து இரவு காவலருக்கு ஜென்ரல் உள்ளவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். சிவகாசி ஊராட்சி ஒன்றியத்தில் வந்து காலி பணியிடங்கள் வந்து 1 இருக்குது, இதுவும் இரவு காவலர் தான், ஜென்ரலுக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும். இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தில் சேரன்மாதேவியில் வந்து மொத்த காலி பணியிடங்கள் வந்து 1, இது வந்து ஈப்பு ஓட்டுநருக்கு இருக்குது, இதுவும் வந்து பொதுவில் உள்ளவங்களுக்கு தான் வந்து முன்னுரிமை வழங்கப்படும். பாளையங்கோட்டை ஊராட்சி ஒன்றியத்தில் வந்து மொத்தம் எத்தனை காலி பணியிடங்கள் இருக்குன்னா 2 காலி பணியிடங்கள் இருக்கு. ஒன்று வந்து அலுவலக உதவியாளர், அது வந்து பொது, அது ஒன்று. அப்புறம் பெண் எஸ்சிஏ அவங்களுக்கு விடோக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும் இன்னொரு போஸ்டிங். மானூர் ஊராட்சி ஒன்றியத்தில் வந்து மொத்த காலி பணியிடம் வந்து 1, இது வந்து இரவு காவலர், இங்கே வந்து பொது ஜென்ரலுக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும். அடுத்தது வந்து களக்காடு ஊராட்சி ஒன்றியத்தில் வந்து மொத்த காலி பணியிடங்கள் வந்து 1, இது வந்து அலுவலக உதவியாளர், இதுக்கும் வந்து ஜென்ரலுக்கு தான் வந்து முன்னுரிமை வழங்கப்படும். வள்ளியூரில் வந்து மொத்தம் காலி பணியிடங்கள் வந்து 1, இங்கே வந்து யாருக்குன்னா வந்து அலுவலக உதவியாளருக்கு வந்து இருக்குது, இது வந்து எஸ்சிஏ பெண் விடோ வந்து முன்னுரிமை வழங்கப்படும். அடுத்ததாக வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து ஸ்ரீவைகுண்டத்தில் காலி பணியிடங்கள் வந்து 1 இருக்குது, இரவு காவலர், இதுக்கு யாருக்கு முன்னுரிமை வழங்கப்படும்னா எஸ்சிஏ பெண் விடோக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும். ஆழ்வார் திருநகரில் வந்து ஒரு காலி பணியிடம் இருக்குது, இதுக்கு என்ன காலி பண்ணால் இதுவும் வந்து இரவு காவலர் தான், இங்கே வந்து பொது, அவங்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும். சாத்தான்குளத்தில் வந்து ஒரு காலி பணியிடம் இருக்கு, இதுவும் வந்து இரவு காவலர் தான், இதுக்கும் வந்து பொதுவுக்கு தான் வந்து முன்னுரிமை வழங்கப்படும். அடுத்ததா வந்து தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் ஊராட்சி ஒன்றியத்தில் வந்து காலி பணியிடங்கள் வந்து 1 இருக்கு, இதுக்கு வந்து ஈப்பு ஓட்டுநர், பொது, அவங்களுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படும். மேல் நீலி நல்லூருக்கு வந்து ஒரு காலி பணியிடம் இருக்கு, அது எந்த வேலைக்குனா வந்து அலுவலக உதவியாளர், இதுக்கும் வந்து ஜென்ரலுக்கு தான் வந்து முன்னுரிமை வழங்கப்படும். அடுத்ததா வந்து செங்கோட்டை ஊராட்சி ஒன்றியத்தில் வந்து ஒரு காலி பணியிடம் இருக்கு, இரவு காவலர், இதுல யாருக்கு முன்னுரிமை வழங்கப்படும்னா எஸ்சிஏ விடோ பிஎஸ்டிஎம்க்கு வந்து இவங்களுக்கு தான் வந்து முன்னுரிமை வழங்கப்படும். அடுத்த கீழப்பாவூருக்கு வந்து 2 காலி பணியிடம் இருக்கு, ஈப்போ ஓட்டுநரும் இரவு காவலரும். ஈப்போ ஓட்டுநருக்கு வந்து எம்பிசிக்கும் டிஎன்சிக்கும் வந்து முன்னுரிமை வழங்கப்படும், இரவு காவலருக்கு வந்து ஜென்ரலுக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும். அடுத்தது ஆலங்குளத்தில் வந்து 2 காலி பணியிடங்கள் இருக்கு, அலுவலக உதவியாளர்ல தான் வந்து 2 போஸ்டிங்குமே இருக்கு, அதில் வந்து 1 வந்து எஸ்சிஏ விடோ பிஎஸ்டிஎம்க்கு வந்து ஒரு போஸ்டிங்கும், எம்பிசி டிஎன்சிக்கு வந்து ஒரு போஸ்டிங் வந்து முன்னுரிமை வழங்கப்படும். கடையம்ல வந்து ஒரு காலி பணியிடம் இருக்கு, அது வந்து அலுவலக உதவியாளர், அது வந்து ஜென்ரல் இருக்கவங்களுக்கு தான் வந்து முன்னுரிமை வழங்கப்படும். அடுத்த கடையநல்லூர்ல வந்து 2 காலி பணியிடங்கள் இருக்கு, அலுவலக உதவியாளர் எஸ்சிஏ பெண் விடோ பிஎஸ்டிஎம்க்கு 1, இரவு காவலருக்கு ஒரு இதுவும் இருக்கு, அதுவும் வந்து எஸ்சிஏல பெண் விடோ பிஎஸ்டிஎம் வந்து முன்னுரிமை வழங்கப்படும். அடுத்ததா வந்து தென்காசியில 2 காலி பணியிடங்கள் இருக்கு, அலுவலக உதவியாளர் தான் 2மே, அதுல வந்து ஒரு இதுல வந்து எம்பிசி டிஎன்சிக்கு வந்து முன்னுரிமையும், இன்னொரு இதுல வந்து பிசி மட்டும் வந்து அப்ளை பண்ணலாம், அவங்களுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தோவாளையில வந்து ஒரு போஸ்டிங் இருக்கு, அது வந்து அலுவலக உதவியாளருக்கானது, இங்கே பிசி அப்ளை பண்ணலாம், ஆனால் பிசி முஸ்லிம்ஸ் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. மங்கலத்தில் வந்து 2 காலி பணியிடங்கள் இருக்கு, ஒன்று ஈப்பு ஓட்டுநருக்கும், ஒன்று வந்து அலுவலக உதவியாளருக்கும். ஈப்பு ஓட்டுநர்ல வந்து பொதுவுக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும், அலுவலக உதவியாளர்ல வந்து எஸ்சிஏ பெண் விடோக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும். அடுத்தது வந்து தக்கலையில் ஒரு போஸ்டிங் இருக்கு, எதுக்கு நான் வந்து ஈப்பு ஓட்டுநர், இது
இதில் வந்து பொதுக்கு தான் வந்து முன்னுரிமை வழங்கப்படும். கிள்ளியூரில் வந்து ஒரு போஸ்டிங் இருக்குது, அலுவலக உதவியாளர். இங்கே வந்து பிசி அப்ளை பண்ணலாம், ஆனால் பிசி முஸ்லீம்ஸ் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. அகஸ்தீஸ்வரபுரத்தில் வந்து ஒரு காலி பணியிடம் தான் இருக்குது, அது வந்து அலுவலக உதவியாளருக்கு. எஸ்சிஏல பெண்கள் விடோ வந்து அப்ளை பண்ணலாம். வந்து இந்த 5 மாவட்டத்துக்கும் வந்து இன சுழற்சி முறையில் எத்தனை காலி பணியிடங்கள் இருக்குங்கிறத வந்து நம்ம ஃபுல்லாக பார்த்தோம். இனி அடுத்த மாவட்டங்களுக்கு வந்து நம்ம அடுத்த வீடியோவில் போடுறோம். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் நான் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன்.